ஒன்றிணைச்சு தமிழர்கள் ஆட்சியை கைப்பற்றதுக்காக அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல நம்ம நிக்க போறோம். ஓ, சீமான் மாதிரி நீங்க ஒரு சீமான் மாதிரி இல்ல, சீமான் மாதிரி இல்ல. அவர் போலி தமிழ் தேசியம் பேசுறாரு, நம்ம உண்மையான தமிழ் தேசியம் பேசுறோம். அவரு கூட கட்சியிலே தெலுங்கர்கள் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. நம்ம சங்கத்துல யாருமே அந்த மாதிரி இல்ல. ஓகேங்களா, தமிழர்கள் மட்டும்தான் இருக்காங்க. சரிங்க. அப்ப வந்து தமிழ் பூமியில விளையிற பொருள் தான் வாங்குவீங்க, வேற வெளி மாநிலத்து பொருள் வெளிநாட்டு பொருளும் பயன்படுத்த மாட்டீங்க. நம்ம பொருள் அங்க விக்கிறோம் இல்லைங்களா, அப்ப அங்க வாங்கலாம். நம்ம விக்கிறோம், அங்க வாங்கலாம். அப்ப நீங்க அவங்க கூட பொருள் பயன்படுத்தாம இருப்பீங்களா? நீங்க பொருள் எப்படிங்க ஐயா? நான் அதிகாரத்தை நான் சொல்றேன். அதிகாரம் நம்ம கையில் வேணுங்க. நீங்க சோறு சாப்பிடறதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? அப்ப வந்து தெலுங்கர்கள் கட்டின மண்டபம் கோயில் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துடலாமா? திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை அவங்க கட்டினாங்க, எடுத்துக்கொண்டு நீங்க எடுத்து கட்டினாங்க. யாரு? உங்க காசு மட்டும் இல்ல இல்லைங்க, அது பொதுவாக தமிழ்நாட்டு தானே. அதாவது அவங்க டெல்லி சுல்தான் மாதிரி வளர்த்து அங்க கொண்டு போல கோயிலுக்கு தானே பண்ணிருக்காங்க. நீங்க என்ன குடிங்கய்யா? நான் சொன்னேன் நீங்க துளுவ வேளாடுறா? ஆமாங்கய்யா. உங்க தாய்மொழி தமிழா தெலுங்குங்களா? தமிழ் தாயா. இல்ல, நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்களே, எனக்கு ஆக்கப்பூர்வமா ரயில்ல சேர்ந்து இப்ப நீங்க வந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. எனக்கு இதெல்லாம் நிறைய தமிழ் மன்னர் கட்ட கோயிலுக்கு நாங்க உழவார பணம் செய்ய போறோம் வாங்கன்னா வருவேன். சரிங்களா? தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயில் உழவார பணி செய்ய போறோங்கன்னா வந்துருவேன். சரிங்க. அதே மாதிரி தமிழ் மன்னர்கள் அந்த தமிழ்நாட்டுல இருந்த பழைய மரங்கள்லாம் இருக்கு, அதை நட போறோம்னு சொன்னா நான் வந்துருவேன் மரம் நடுறதுக்கு. சரிங்க. அதே மாதிரி வந்து ஒரு தமிழர்கள் சம்பந்தமா நாங்க வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி கோச்சிங் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு என்ன முடிஞ்ச புஸ்தகத்தை வாங்கி அனுப்பிச்சு வைப்பேன். சரிங்க. இதுக்கு பிரயோஜனமா தமிழத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வளம் சேர்க்கிற மாதிரினா ஒரு உடன்படிக்கை இருக்கு. இல்ல, உங்களுடைய புரிதல்ல உங்களால என்ன பண்ணணுமோ அது பண்றீங்க. அது நல்ல விஷயம் தான். நாங்க வந்து அதை நான் எதுவும் சம்பந்தமா நீங்க பண்றீங்க. ரைட்டு. அடுத்தவன் அழிக்கணும், இவனை ஒழிக்கணும், அவனை ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு நான் ஆள் கிடையாது. அது வந்து அது ஓகே. அது நீங்க வந்து உங்களோட புரிதல்ல நீங்க இயங்குறீங்க. அதே மாதிரி உங்க சைடு என்ன பண்றீங்களோ அதை பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்ற மாதிரி நீங்க வீடியோ வெளியிட முடியுமா? சொல்லுங்க. இப்ப நாங்க வந்து தெலுங்கு மொழியை அழிச்சு போராட்டம் பண்றோம். அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இருக்க அந்த ஊர் மக்கள் நீங்க வந்து அங்க இருக்க தமிழர்கள் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அவங்க அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. மொழி ரீதியா பிரச்சனை நாங்க கொண்டு வர தவிர அந்த அடுத்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. தமிழர்கள் அவங்க அப்பாவி தமிழர்கள். நீங்க வர்ற இருந்தா பிரச்சனை நாங்க எங்க கூட வந்து மல்லு கட்டுங்க, எங்க அட்ரஸ் இது, போன் நம்பர் தாங்க அப்படின்னு வெளியிடுங்கன்றேன். ஓ, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டா. இப்ப நாங்க எப்பயில இருந்து நாங்க இதை பண்றோம்? எப்ப இருந்து பண்றீங்க? ஒரு 4 மாசமா பாக்குறேன். 4 மாசமா பாக்குறீங்களா? சரி. அதாவது 1968 ஓகேங்களா? 1968 கீழ்வேண்மை பிரச்சனை தெரியுங்களா? தெரியுங்க. கீழ்வேண்மை பிரச்சனை அது பண்ணது அண்ணாதுரை ஆட்சி காலத்துல. செத்தது பல்லர்குடி தமிழர்கள். ஓகேங்களா? 44 பேரை எரிச்சு கொண்டாங்க. அதுக்கு எந்த நிதியுமே கிடைக்கல. ஓகேங்களா? அதை விட்டுருங்க. 1992 குறிஞ்சாங்குளம் பிரச்சனை தெரியுங்களா? தெரியுங்க. சரிங்களா? ஆணுறுப்ப வெட்டி வாயில வச்சானுங்க. அதுக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரியல. செஞ்சது தெலுங்கு நாயுடு, செத்தவன் பறையர்குடி. 1999 பூஞ்சோலை இது தெரிஞ்சதுங்களா? திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த மாஞ்சோலை பிரச்சனை தெரியுங்களா? சொல்லுங்க. 17 பேரை வந்து சம்பள உயர் கேட்டதுக்கு வந்து துரத்தி ஆத்துல விழுந்து அதுல 17 பேர் செத்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தமிழர்களுக்காக தெலுங்கர்கள் எதிர்ப்பு அரசியல் பண்ண விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈழம், அதை விட்டுருங்க. அது சரி, இலங்கையில் நடந்தது துப்பாக்கி சூடு தெரியுங்களா? ரீசெண்டா நடந்தது. 13 பேரை சுட்டு கொண்டாங்க. இது தூத்துக்குடியில ஸ்டெர்லைட். சரி, ஓகே. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு கிடைச்சது? தமிழர்கள் தான் செத்தாங்க. ஆட்சியில இருந்து தெலுங்கர்கள் யாரு எதிர்த்தாங்க சொல்லுங்க பாருங்க. நான் சொல்றேன், அந்த ஆட்சியாளர்கள் அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி தெலுங்கரா? யாரு? இப்ப நீங்க வந்து ஸ்டாலின் தெலுங்குன்றீங்க. ஆமா. வீட்டுக்காரமா தெலுங்கரா? யாரு? ஸ்டாலினா வீட்டுக்காரமா துர்கா ஸ்டாலின் தமிழ் தெலுங்கரா? நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க நீங்க வந்து இல்லன்னு சொல்றீங்க. அது தமிழர் குடின்னு வச்சுக்கோங்க. அவரோட தமிழர் குடியில இல்லைங்களா? அவங்க தமிழரே இல்லையே, தெலுங்கர் தான். தெலுங்கர். சரி, ஓகே. அவங்களுக்கு பிறந்த உதயநிதி ஐயா இருக்காரு. அவங்க அம்மா அவர் கல்யாணம் பண்ணது பொம்பளை தெலுங்கரா? யார சொல்றீங்க? உதயநிதி. ஆமாங்க.
அவங்க எல்லாம் பூர்வீகம் தமிழா இருக்குல்ல, தெலுங்குகளா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து தமிழர்கள்ல வந்து எல்லா ஜாதியிலயும் பெண் எடுத்து பெண் கொடுத்து அவங்க ட்ராக் மாறி உருது எல்லா சீடு இதாயிட்டாங்க. அவங்கள வந்து இதுதான் அப்படின்னு அவங்க வந்து சுய இதை இழந்துட்டாங்க. தெலுங்குகள்ன்றது சுய இதை இழந்துட்டாங்க. அவங்கள வந்து எப்படி தெலுங்குகள் அடையாளப்படுத்துவீங்க? அப்படி அவங்க இருந்தா தெலுங்கு ஆளுகளை தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். அவங்க வந்து தமிழர்களோட எல்லா குடிகளோடையும் அவங்க வந்து கலப்படம் பண்ணி அவங்களோட குடி இழந்து போச்சுல, அந்த அடையாளம் இழந்து தமிழ்நாடு ஆட்சி அவங்க வீட்டுக்கு இழந்து போகிறீங்க. அது இல்லையா, காசு இருக்குது முக்கியம் இல்லையா, அடையாளம் இழந்துட்டாங்கன்றத. அடையாளத்தை என்னங்க இறந்துட்டாங்க? இப்ப தமிழர்கள் சொல்லிட்டு தானே ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு தெரியுது. சரி, அப்ப அவங்க பிடியில கோயில் இருக்குன்றீங்கல்ல. ஆமா. அப்ப அந்த கோயில்ல நீங்க திருவண்ணாமலையை வந்து தமிழர்களுக்கு இப்படி ஒரு சரியான உணவு வசதி இல்ல, நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, ஒரு குடிநீர் கூட குடிக்கிறது இல்ல, அதுக்கு நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணலாம்ல? அதிகாரம் வேணுங்க. அதிகாரம் தான், அது நம்ம போராட்டம் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. தெலுங்கு மொழியை அழிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு உள்ளூர் நடக்கிற வேற மொழியை இழுத்து அழிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அப்புறம் நம்ம கோயிலை பாக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? இல்ல, என்ன திருவண்ணாமலையில போயிட்டு நாங்க திருவண்ணாமலை வந்து இந்த மாதிரி தெலுங்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, தமிழர்களுக்கு தான் சொந்தம் நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப திருப்பதி இருக்கு, திருப்பதியில வந்து தமிழர்கள் பக்தர்கள் நிறைய வரனால திருப்பதியில தமிழ்ல எழுதி போட்டிருக்காங்க, இது செல்லும் வழி, அது செல்லும் வழி, பேருந்து செல்லும் வழி, தரிசனத்துக்கு செல்லும் வழி, அப்படி இப்படி போட்டிருக்காங்க. அப்ப அங்க இருக்க வந்து தமிழ்ல அழிச்சு விட்டுட்டு நீங்க இப்ப தமிழ் பக்தர் எல்லாம் நீங்க என்ன செய்வே தெரியாது, நீங்க தெலுங்குல படிச்சு வந்தா வா, இல்லன்னா வராட்டி போய்க்கன்னு அப்படி விட்டுற முடியுமா? சொல்லுங்க. நானும் சொல்றேன், திருப்பதியில இருக்கிற போர்ட அகற்றிட்டு அங்கெல்லாம் வைக்கல, புரியுதுங்களா? பிற மொழியில அகற்றிட்டு தமிழ்ல வைக்கல, இங்க அகற்றிட்டு வைக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அதாவதுயா, தெலுங்கர்கள் எதுக்கு திருவண்ணாமலையில தெலுங்கு வைக்கிறாங்கன்னா, இவ்வளவு தூரம் நீங்க பேசும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, நீங்க நம்ம வீடியோ எல்லாம் பாருங்க, தமிழ் சினிமால வீடியோ பாருங்க. நீங்க சந்தேகமா நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசும்போது எனக்கு சரி, ஒண்ணு நீங்க தமிழ் கூடிய இல்லாம இருக்கலாம், அப்படி இல்லைன்னா புரிதல் இல்லாம இருக்கலாம் நம்ம சங்கத்தை பத்தி. அந்த புரிதல் வரணுக்காக நீங்க சங்கத்தோட விளியங்கள் பாத்துட்டு அதுல சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா? நான் அதே மாதிரி சொல்றீங்க, ஆக்கப்பூர்வமான பதிவுகளை போடுங்க. சரி சரி சரி, பதிவு போடாதீங்க. ஓகே ஓகே. நீங்க குழுக்கு எத்தனை பேர் இருப்பீங்க? உங்க இதுல ஒரு 50 பேர் இருப்பீங்களா திருவண்ணாமலையில? இருப்போம். நீங்க நேரா போய் கோயில உழவார பண்ணி சுத்தம் செய்யற பண்ணி, தமிழ் மன்னர் கட்டின கோயில் தானே உள்ள இருக்கிறதெல்லாம், அப்ப அங்க சுத்தம் பண்ணலாம்ல? ஏன் அந்த மாதிரி செயல் செய்ய மாட்டீங்க? உழவார பண்ணி செய்ய மாட்டீங்க, மரம் நடுறதை செய்ய மாட்டீங்க, பண்டைய காலத்து சோழ மன்னர்கள் பாண்டிய காலத்துல பயன்படுத்தின நெல் விரட்டி அதுக்குள்ள அழிஞ்சு போச்சு, அதை மீட்டு அதை பழபடி புத்துணர்ச்சி தர மாட்டீங்க, தமிழ் நிலங்கள் வந்து பாலடைஞ்சு போச்சு, பழமை பஞ்சகாவியம் அந்த மெத்தட்ல வந்து விவசாயம் பண்ண அதை ஊக்குவிக்க மாட்டாங்க, தமிழ் மன்னர் கட்டின இது தமிழகத்துல ஒண்ணு முக்கியமான தாமிரபரணி, காவேரி, வைகை, இந்த ஆத்து வந்து தூய்மை இல்லாம இருக்கு, அதை தூய்மை செய்யற பணியை செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான ஏன் செய்ய மாட்டீங்கன்றேன். ஏன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் செய்யற வேலைங்கய்யா. நீங்க 10 பேர் சேர்ந்தா ஒரு இடத்த சுத்தம் பண்ண முடியாதா? அப்ப நீங்க 10 பேர் நீங்க அந்த வேலை செய்யலாம். அந்த வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க கோயில சுத்தம் பண்றோம்யா, தமிழ் மன்னர் கட்டின கோயிலுக்கு சுத்தம் பண்றோம், பாண்டிய மன்னர் கட்டின கோயில் தான் இங்கிட்டு பாண்டிய மன்னர் கட்டின கோயில் சுத்தம் பண்றோம். அரசாங்கம் பண்ற வேலை நீங்க எதுக்கு பண்றீங்க? அரசாங்கம் பண்ற வேலை இல்லையா இது? நம்ம கோயில நம்ம பாதுகாக்கணும்யா. அப்ப அரசாங்கத்துக்கு என்ன வேலை? சம்பளம் அதுக்கு என்ன நீங்க தான் அப்படி கேட்கணும். எனக்கு தேவை என்னோட மன்னர் நாங்க கேக்குறோம். அது நீங்க அரசாங்கம் பண்ணல, அப்ப நீ ஒதுங்கிக்கும், நாங்க அரசியலுக்கு வரோம் அப்படிங்கிறோம். அப்ப அவங்க உங்களுக்கு என்ன தப்பு? இப்ப நாங்க அரசியலுக்கு தமிழர்கள் அரசியல இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அரசியல் எல்லாம் இது இல்லாம ஐயா இருக்காங்க. என்ன இல்ல இப்ப நாங்க குடிவொற்றுமை பேசி நாங்க அரசியலுக்கு வரோங்கிறோம். நீங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? அரசியல் வாங்கன்றேன். எதுக்கு அடுத்தவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? தெலுங்குல ஒழிக்கிறனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்ன்றேன். அப்ப அவன் எது பண்ணாலும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம ஓடிச்சு ஒரு நாள் கம்முன்னு அமைதியா அப்படியே நம்ம வேலையை பார்த்து போனோங்களா? அப்படி பார்த்தா மதுரையில வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். மார்வாடி மதுரை எல்லாம் விட்டுருங்க, இந்த மாதிரி ஓசி சோறுங்கிறாங்க. இதுக்கு நாங்க என்ன பண்ணலாம்? ஐயா, தனிநபர் செஞ்ச தப்புக்கு ஒட்டுமொத்த சமூகம் எப்படி பொறுப்பாகுன்றேன். ஆமா, தெலுங்கர்களுக்குதான் இல்லன்னா அவங்க மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கலாமே. இல்லையா, ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கான், கஷ்டத்துல இருக்கான், திடீர்னு வேறு மாநிலத்துக்கு போறான், டெல்லிக்கே ஒரு தமிழர் போய் பிழைக்கிறான், அவன் வந்து திரும்பிடுறான். இல்ல வந்து ஃபாரினே போறான், சவுதிக்கு போறான், ஏதோ ஒரு வேலையை பாக்குறான், அங்க ஏதோ சில பிரச்சனை ஆகி அவன் போலீஸ் கைது பண்ணி இருக்குது. அந்த ஒருத்தனை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களே இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன சொல்லுவோம்? அப்படி சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து ஓசி ஜோருன்னு பேசுனதை வந்து அதை வந்து அந்தமா புரிதல் தன்மை இல்லாம பேசிட்டாங்க. அதுக்கு வந்து எப்படி ஒட்டுமொத்த தெலுங்குகளையும் நம்ம பேசலாம்? தன்னை தெலுங்குன்னு தானே அடையாளம் பண்ணிக்குது. அடையாளம் பண்ணுது.
ஆமா. அந்த உரமா செஞ்ச தப்புக்கு ஒட்டுமொத்த ஆளுகள் எப்படி சொல்லுவீங்க? இல்ல, அந்த அம்மாவை தான் நாங்க கம்ப்ளைண்ட், அந்த அம்மா பேர்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சரிங்க ஐயா, நானு ஏதாவது சொன்னா என்னைய தெலுங்குல முத்திர குத்துவீங்க. யாருமே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணல. நீங்க ஒரு கரெக்டான வழியில செஞ்சிருந்தா இது பண்ணுவேன். இப்ப வேதாரண்யத்துல பழமையான விதைகளை காப்பாத்துறதுக்காண்டி சோழ மன்னர்கள் காலத்திலேயே மொத்தம் ஒரு 100 வகையான நெல் வெரைட்டி இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க மீட்டிங் நடத்துறாங்க. அந்த வேதாரண்யம் நம்ம நாகப்பட்டினத்து பக்கத்துல இருக்கிறதுக்கு நம்ம போறோம். அந்த நெல் வெரைட்டியை வாங்கிட்டு இங்க தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் விவசாயம் பண்ணி அந்த நெல்லை திருப்பி சாகுபடி பண்ணி அதை உற்பத்தி பண்ணி பரப்புறோம். அதே மாதிரி பழைய காலத்து மரங்கள்லாம் நட்டு அது புத்துணர்வு ஏற்படுத்துறோம். தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயிலை உழவர பண்ணி செய்து ஓரளவு சுத்தப்படுத்துறோம். இப்படி செய்து விட்டு போட்டு நீங்க ஆக்கப்பூர்வமான சேவை செய்யறோம். நீங்க என்ன செய்யுன்னே தெரியல. வெறும் வாயில வடை சொல்ற மாதிரி ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு வீடியோவா போடுறீங்க தவிர என்ன ஆக்கப்பூர்வமான தமிழர்களுக்கு செஞ்சீங்க? தமிழருக்கு ஆக்கப்பூர்வமாங்கய்யா? ஆமாய்யா. அவன் உங்க குடி பேர் என்னங்கய்யா? நான் சொன்னேன் வேளாளர் சொன்னேன் இல்லையா? வேளாளர்னா அது பேர் எப்படிங்க வந்தது? வேளாளர்ல விவசாயம் செய்யறதுனாலயா? விவசாயத்துக்கு எப்படிங்க வேளாண்மை பேர் வந்தது? ஐயா பூர்வ குடிங்க, அவ்வளவுதாங்க. இல்ல, விவசாயத்துக்கு எப்படி வேளாண்மைன்னு பேர் வந்தது சொல்லுங்க பாக்கலாம். சரி, அது எல்லாம் இருக்கட்டும். அதை நம்ம அப்படி ட்ராக் இது எப்படிங்க இவ்வளவு பெரிய விஷயத்த அப்படிலாம் இருக்கட்டுங்கிறீங்க? ட்ராக் மாதிரி இல்ல, வேளாண்மைங்கிற பேர் எப்படிங்க வந்தது? நீங்களே சொல்லுங்கயா. இல்ல, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. அந்த பேர் எப்படி வந்தது? நாங்க வில்லியம்ல போட்டிருக்கோம், ஆய்வு செஞ்சு போட்டிருக்கோம். இத நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பறையர் அப்படின்னு ஒரு தாழ்த்தப்பட்ட குடின்னு சொல்றாங்களா, அந்த பேர் எப்படி வந்தது, அவங்களுக்கான வரலாறு என்ன, இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த வரலாறு தெரிஞ்சாதானே நம்ம யாருன்னு தெரியும். சும்மா ஐந்தாம் தமிழர் சங்கம் ஒரு 10-20 பேர் சேருங்கய்யா. சேர்ந்து திருவண்ணாமலைக்கு வர்ற பக்தர்களுக்கு குடிநீர் வழங்குங்கய்யா. அதாவது அரசாங்கமே செய்யணும். தமிழ் மக்கள் தண்ணி இல்லாம செத்து போனாலும் பரவாயில்ல, அரசாங்கமே செய்யணும். நிற்காம பாதிக்கப்படும் நம்ம மக்கள் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு குடிநீர் தங்க வழங்குங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு கொட்டையை வெயிட் பண்றதுக்கு ஒரு கொட்டையை நிழலுக்கு கட்டி வைங்க. சரி, அவங்க மலை கிரிவலம் போகும்போது மரங்கள் இல்லாம இருக்கு, கொஞ்சம் பெரிய மரங்கள் நட்டு வச்சு தண்ணி ஊத்துங்க. சரிங்க, இதெல்லாம் செய்யுங்கய்யா. இதை செஞ்சா அதுக்கு ஒத்துழைப்பு இருக்கியா? இதை செஞ்சா அதுக்கு எதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க? ஒரு புரோஜனமான ஆக்கப்பூர்வமான வேலையை இருக்கு. இதை செஞ்சா ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்களேங்க ஐயா. அது நீங்க பண்ணுங்கய்யா. நாங்க நம்ம வேலை அது இல்லைங்கய்யா. இது பண்ணா ஒரு இடத்துல மட்டும் தானே பண்ண முடியும். தமிழ்நாடு பண்ணா எப்படி பண்ணுவீங்க? ஆள் வேணுமே. என்ன சொல்றீங்க? ஆள் வேணும், பணம் வேணும். அந்த வேற மாநிலத்துக்கான எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த பார்டர்ல போய் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டா அந்த பூட்டின வீட்டுக்குள்ள கல்ல விட்டு எரிஞ்சமே, இங்க யாருமே இல்லை, நீங்களா ஒரு பாதுகாப்பா வளையத்துக்குள்ள இருந்துகிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சு அழுத்து பிற மொழியை அழிக்கிறது பண்பாடா? பிற மொழியை நாங்க அழிக்கவே இல்லைங்களே. எப்ப சொன்னா அழிக்கிறோம்? நீங்க ஒரு போர்டை வச்சு தெலுங்குல ஒரு பெயிண்ட் வச்சு அழிக்கிறீங்களே. ஆமா, அங்க கோயில்ல அந்த பேர், அந்த தமிழ் பேர் எடுத்துட்டு இதை வச்சுக்கிறீங்க. அதை நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அப்ப திருவண்ணாமலை அந்த அருணாச்சலேஸ் அப்படின்னு ரஜினி படம் வந்தபோது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? அப்ப எங்களுக்கு தெரியாதுங்கய்யா. அப்பதான் புரியல. இப்பதான் 5 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அருணாச்சலம் பேனரை வச்சு தீய வச்சு வெளிச்சு வரலாம்ல? எரிக்கலாங்க. திருவண்ணாமலைக்கு தீமலைன்னு சொல்றாங்களா? அது தப்பு இல்லைங்களா? அது தப்பு இல்லைங்க, தப்புதாங்க. தீமலைன்னா எப்படிங்க? திரு அண்ணல் மலைங்க. திரு அண்ணாமலை அது தீமலைன்னு சொல்லி போர்டு போட்டு பஸ் ஓடுறத நான் பாத்திருக்கேன். இப்ப அது ஷார்ட்டா போட்டிருக்காங்க. திருவண்ணாமலைக்கு பெருசா இருக்குன்னு தீமலைன்னு போடுறாங்க. இதுல என்ன? அதாவது ரங்கசாமி அதை சேர்த்து பிடிச்சா குரங்குசாமி. அந்த மாதிரி திருவண்ணாமலையை ஒரு அழகா திருவண்ணாமலை சொல்றது எப்படி இருக்கு, தீமலையும் சொல்றது எப்படி இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதல்ல அந்த பஸ் எல்லாம் நீங்க கண்டனம் தெரிவிச்சு திருவண்ணாமலைன்னு சொல்லி போடணுமா இல்லைங்களா? சரிங்க, சரி போடுங்க. அருணகிரிநாதரே பாட்டுல அருணாச்சலேஸ்வரர் தான் சொல்றாரு. அருணாச்சலம் சிவனுக்கு ஒரு பேருங்கய்யா. அருணாச்சலம் சிவனுக்கு பேர் வரும். அருணாச்சலேஸ்வரர் பல பேர் இருக்கியா சிவனுக்கு. அது ஒரு சமஸ்கிருத இதுல அப்படி வச்சிருக்காங்க. அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்கீங்களா? அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? அப்படி பார்த்தா தமிழ் எழுத்தோட சமஸ்கிருதம் கலந்துருச்சு. அப்ப நீங்க ஆபீஸ் லெட்டர் இருந்தாலும் சரி, பத்திரம் பதிவா இருந்தாலும் சரி, இப்ப சமஸ்கிருதம் எழுத்து வர்றதை சேர்த்து எழுதுவீங்களா இல்ல தூய தமிழ்ல தமிழ் பிரம்மி எழுத்து எழுதுவீங்களா? தமிழ் பிரம்மி வட்ட எழுத்துல எழுதுவீங்களா? படிக்க தெரியுமா? இல்ல வட்ட எழுத்து அப்படி அதான் அப்டேட் ஆயிடுச்சு. அப்புறம் வட்ட எழுத்து எழுதணும். அப்ப அதுதானே பியூர் தமிழ். இப்ப இருக்க தமிழே கிடையாது. சோழர் மன்னகாலத்துல பயன்படுத்தினதும் சங்க காலத்துல பயன்படுத்தின தமிழ் பிரம்மி எழுத்தும் வட்ட எழுத்து மட்டும்தான் பியூர் தமிழ். அதுல நீங்க நூல் பப்ளிஷ் பண்ணலாமே. அப்ப சோழர் காலத்து பேசின மொழியில தமிழ்ல பேசலாமே.
சொல்லுங்கய்யா. சரிங்க. இல்லையா, சோழ மன்னர் காலத்துல பேசின தமிழ் பேசாம எதுக்கு இப்ப சம்ஸ்கிருத வார்த்தைகள்ல சேர்ந்து பேசி ஜன்னல் எல்லாமே சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கியா? ஆமாங்கய்யா, இதெல்லாம் இவங்களுடைய ஆட்சி காலத்துல தாங்க மாறுது. நாமளாம் வந்து அப்படியே விடுறோம். புத்தகத்துல எல்லாத்துலயும் மாத்திடுறாங்க. அப்புறம் நீங்க எப்ப எதை படிப்பீங்க? அதான் படிச்சாகணும். அது மாத்துறது யாருங்கய்யா? யார் கண்ட்ரோல் இருக்கு? சரியா, நீ அரசாங்கத்தின கண்ட்ரோல் தானே வருது. சரிங்க. அப்ப நீங்க திருவண்ணாமலை வந்து பழைய வட்டெழுத்துலயும் இது தமிழ் பிரமி எழுத்துலயும் போர்டு வைக்கலாம்ல? வட்ட எழுத்துல இருக்குங்க நமக்கு. அதான் திருவண்ணாமலைங்கிறது அழகான பேர் தானே, அதையும் நம்ம வட்ட எழுத்துல மாத்தோம். அது தமிழ் கிடையாது, பியூரான தமிழ் இல்லையா? எப்படி இல்லைங்கிறீங்க? பியூரான தமிழ் அசோர் இது தமிழ் பிரமி எழுத்துலையா தமிழ்? தமிழ் பிரம்மி எழுத்தாங்களா? அந்த எழுத்து எப்படிங்க வந்தது? அந்த எழுத்து எப்பயாவது பாண்டிய காலத்துல பயன்படுத்தினதுயா? அதாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எழுத்து இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்ப அந்த எழுத்தை பயன்படுத்தாம பெருக்கி புது சிந்து சமவெளி எழுத்து வந்தது பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி சித்திர எழுத்துக்கள் வந்தது பாத்தீங்களா? அதை பயன்படுத்துங்கயா. அது எப்படிங்க? காகம்னா காக்கா வரையறதாங்க சித்திர எழுத்து. அதுல இருந்து நம்ம அப்டேட் ஆகணும்ல, ஏன் அங்க போகணும்? அப்படின்னு பார்த்தா நம்ம ட்ரெஸ் போடக்கூடாம இளையத்தலைகளை கட்டிட்டு அலைய சொல்லுங்க உங்களுக்கு. சரிங்க, உங்ககிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்து சும்மா என்னத்தையாவது ஆக்கப்பூர்வமா செயல்பட்டு போட்டு உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல மல்லு கட்டணும்னு நினைக்கிறீங்க. சரி, நீங்க வெளியெல்லாம் பாருங்க. நீங்க அதை இதையும் பாத்துட்டு சங்கத்தோட அரைகுறை புரிதல்ல பேசாதீங்க. இல்லையா, வெளியத்தை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அப்புறம் தமிழா இருக்குன்னு இடம் இல்லாம எல்லாத்தையும் சொல்றதுக்கு அப்புறம் தான் நீங்க தெரியும் உங்களுக்கு. உங்களை வந்து இந்த மாதிரி ஆளுகளை உணர்ச்சி வசப்பட வச்சு அது மூலமா ஆதாயம் அடைஞ்சு சம்பாதிக்க நினைக்கிறீங்க, வேலைக்கு போகாம. ஓ, நாங்க வேலைக்கு சரிங்க. அப்படித்தான் தெரியுது. நீ செய்யணும் நெகட்டிவாத்தையும் பேசுறீங்க. நெகட்டிவான விஷயத்தான் பேசுறீங்க, பாசிட்டிவா முன்னேற்ற சம்பந்தமா பேச மாட்டீங்கல்ல. அதுதான் ஆய்வே நீங்க பாக்காம நீங்க ஒரு வீடியோ பாத்துட்டு நீங்க போன் பண்றீங்க. அப்ப நீங்க உங்க புரிதல் எப்படி இருக்கு? அப்படிதான் ஆய்வு ஃபுல்லா அப்படித்தானே இருக்கு. இந்த பார்ப்பனர் ஒழிக, ஈவேரா ஒழிக இதைத்தானே போடுறீங்க. வேற என்ன போடுறீங்க? ஈவேரா ஒழிகன்னா அப்ப ஈவேரா வாழ்வுன்னு சொல்லாங்களா? அப்படி சொல்ல ஒழியதே கரெக்ட் தான். ஆக்கப்பூர்வமான வேலைகளை சொல்றேன். ஒழிக்குன்னு சொல்றீங்க, ஆக்கப்பூர்வமான செயல் என்ன செஞ்சீங்க? ஒழிக்குன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நெகட்டிவ் விட்டுட்டு பாசிட்டிவான விஷயம் ஏன் செய்ய மாட்டீங்கன்றேன். அப்ப அந்த பேனரை வந்து தெலுங்கு எழுதுறதுக்கு 20 பேர் நின்று அழிச்சு விடுறீங்க. அந்த 20 பேர் சேர்ந்து தமிழர்களை பார்த்து தமிழர்கள் மட்டும் பக்தர்களுக்கு வெயிலுக்கு வராங்களா, மோர் கொடுக்கலாம்ல? ஏன் காசு செலவழியும்? என்ன காசு செலவழிக்குன்னா, மோர் கொடுத்தா காசு செலவழியும்ல? செலவழிங்களா? ஆமா, என் காசு செலவு எதுக்கு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி செய்ய வேணாம். உண்மையே சேவை செஞ்சா அதனால பிரயோஜனம் இல்ல. நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் எதிர்த்து பதிவு போட்டாத்தே நம்ம வளர முடியும். செலவும் இல்ல. இந்த டிவிக்கே இருக்காங்கல்ல, டிவிக்கு டெய்லியும் சாப்பாடு போடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா டெய்லியும் சாப்பாடு போய் எல்லா மாவட்டத்திலயும் சாப்பாடு போடுறாங்க. காசு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க இல்லைங்க. அந்த வேலை பண்ணலாம் இல்லைங்க ஐயா. வேற எந்த வேலைக்குமே போக தேவையில்ல. சாப்பிட்டாங்கனாலே போதும் இல்ல உங்களுக்கு, மக்களுக்கு வேற என்ன வேணும்? சரிங்க, என்னமோ நீ உங்க அமைப்பு செயல் எதுவும் பிடிக்கல. நாங்க தமிழக மக்கள் நாங்க என்னைக்கு உறுதுணையா இருக்க மாட்டோம். உங்களுக்கும் நீங்க தமிழக பொதுவா சொல்லாதீங்க, உங்க புரிதல நீங்க சொல்றீங்க. அவ்வளவுதான். அப்படி இல்லையா, நமக்கு தெரிஞ்ச பேசுறாங்கல்ல. சரிங்க, நன்றி. சரி, நன்றி.